Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் basic geometrical ideas. Exercise 4.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது triangles அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ triangle. இப்போ நான் வந்து ஒரு triangle நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ triangle இதோட ஃபிகர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த triangle நான் வந்து நேம் பண்றேன் ABC அப்படினு வந்து நேம் பண்றேன். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னாலே அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 3-sided பாலிகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 3-sided பாலிகன். 3-sided பாலிகன் அப்படின்னா என்ன, அதாவது ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைடு வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஏபி, அடுத்த சைடு வந்து பிசி அண்ட் தேர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ 3 சைட்ஸ் வந்து இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பாலிகன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு ஃபிகரை தான் பாலிகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கேயும் ஓப்பனாக இல்லை. அதனால தான் இதை வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா. இன்னொன்று பாலிகன் அப்படின்னா வந்து என்னது, இது வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும், வெறும் லைன் செக்மெண்ட்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும், அதாவது கோடுகள்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதுல, ஏபி அப்படின்றது வந்து ஒரு லைன் தான். சரிங்களா. லைன் செக்மெண்ட்டை வந்து குறிக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுட்டு ஏபிசி அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ட்ரையாங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஒரு சைடா, ஏபி வந்து ஒரு சைடு, அப்புறம் வந்து பிசி வந்து ஒரு சைடு, அடுத்து ஏசி வந்து தேர்ட் சைடு. ஸோ மொத்தமாக 3 சைட்ஸ் வந்து இருக்குது. வெர்டிசஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 வெர்டிசஸ் வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் வெர்டிசஸ் வந்து இருக்குது, ஏ பி அண்ட் சி. ஸோ ஏ பி அண்ட் சி வெர்டிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. 2 லைன் செக்மெண்ட் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்க காமன் பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், வெர்டிசஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தமாக எத்தனை ஆங்கிள்ஸ் வந்திருக்கு, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. ஸோ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி மொத்தமாக 3 ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 3 ஆங்கிள், அதனால தான் இது பேர் வந்து என்னது, ட்ரையாங்கிள். இப்போது ட்ரையாங்கிளில் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது இங்கே ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட். இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வந்துருக்கு. ஸோ அப்படின்னா எக்ஸ் லைஸ் வித்தின் த ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஒய். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இருக்குது, ட்ரையாங்கிளுக்கு வெளியில். ஸோ ஒய் லைஸ் எக்ஸ்டீரியர் டு ட்ரையாங்கிள், எக்ஸ்டீரியர் டு ட்ரையாங்கிள் ஏபிசியில். ஸோ ஏபிசி அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் எஸ்எட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்லேயே லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது பிசியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா இசட் லைஸ் ஆன் தி ட்ரையாங்கிள். ஸோ இதுதான், இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து எக்ஸசைஸ் 4.4 சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.